இந்த மாலை வேளையிலும் கூட ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வரும்படியாய் தேவன் நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இப்பொழுது நாம் அருமையான பாடல்களை கேட்கும்படியான கிருபைகளை நமக்கு தந்திருக்கிறார். கடைசியாக பாடின பாடலிலே வருவீர் வருவீர் இயேசுவண்டை வருவீர், சீக்கிரமாய் வருவீர் என்று பாடினது போல இன்றைக்கு உலக கவலை மதியினத்தால் உள்ளங்கள் உடைந்து வாழ்கின்றாரே, உன்னதர் இயேசுவை நேசியாமல் உல்லாச வாழ்விலே மடிகின்றாரே என்று மீட்பரின் சத்தம் என் நேசரின் சத்தம் என்று பாடினது போல ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவர் ஒளியை தந்ததில்லை என்று மகிமை மாட்சிமை நிறைந்தவர் என்று நாம் பாடினது போல இன்றைக்கு உலகம் கவலையினால் நிறைந்த ஒரு உலகமாக காணப்படுகிறது. காலையிலே நாம் தியானித்த வண்ணமாக உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் மனிதனை ஒரு முள்ளுள்ள செடி வளருவது போல, அந்த விதை வளருவது போல நெருக்கப்படுகிறது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நாளை தினத்தை குறித்து கவலைப்படாத, இன்றைக்கு நீ சந்தோஷமாயிரு, அதுக்கு தான் உன்னை நான் உண்டாக்கினேன். அதை நாம் என்ன செய்யக்கூடாது, எதற்கும் நாம் கவலைப்படக்கூடாது. நம்முடைய கவலைகள் எல்லாம் ஆண்டவர் சொல்லி போனார் அல்லவா, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைகொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார். நம்முடைய கடமை ஆண்டவர் இயேசுவை அறிவிப்பது. இன்றைக்கு ஒரு குழந்தை தாயின் வயிற்றிலிருந்து மண்ணிலை விழுமா பொழுது வீழ் என்று கத்தும். அவ்விதமாக நாம் என்றைக்கு ஆண்டவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி வந்திருப்போமானால் நாம் என்ன செய்வோம், ஆண்டவர் இயேசுவை குறித்து பட்டி தொட்டி எங்கும் பறைசாற்றக்கூடியவர்களாக நாம் காணப்படும். சுவிசேஷம் பிரசங்கியாது இருந்தால் உனக்கு ஐயோ, அது நம்மேல் விழுந்த கடமைகளாக இருக்கிறது. அதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இந்த உலகத்திலே பல வழிகள் இருக்கின்றன. ஆனால் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வாரான் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு முறை இந்திய தேசத்தில் ஒரு குடும்பத்தில் அவர்கள் இங்கிலாந்து தேசத்துக்கு கடல் சென்று சுற்றி பார்ப்பதற்காக கடல் சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த குடும்பத்தில் ஒரு பையன், 5 வயது பையன் என்ன செய்கிறான் என்றால், அந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னரை நான் பார்க்க வேண்டும், அவரோடு நான் பேச வேண்டும், அவரோடு கொஞ்ச நேரமாக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய தாய் தகப்பனிடத்தில் சொல்லப்பட்ட போது அவர்கள் அந்த அரண்மனைக்கு முன்பதாக நின்று கொண்டு அரண்மனைக்குள்ளே செல்வதற்கான வழிகளை பார்த்து கொண்டிருந்தான் அந்த சிறுவன். அப்பொழுது அங்கிருந்த செக்யூரிட்டிகள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நீ மன்னனை பார்க்க முடியாது, நீ இங்கிலாந்து தேசத்துக்கு வந்திருக்கிறாய், சுற்றுவதற்காக வந்திருக்கிறாய், ஆனால் அவரை நீ பார்க்க முடியாது, அவரை கெடுபிடி பண்ணி கொண்டே இருக்கிறார்கள், நீ இந்த இடத்தை விட்டு
நீ சென்று விடு என்று சொல். அப்பொழுது ஒரு வாலிபன், வேல்ஸ் இளவரசர் அந்த வழியாக அரண்மனை வாயிலுக்குள்ளாக நுழைவதற்காக வந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது செக்யூரிட்டிகள் என்ன செய்கிறார்கள், இந்த பையனை உங்க மன்னரை பார்க்க வரணும்னு சொல்லி இருக்கிறாங்க, அதனால நான் விடலை. அப்படிங்கும்போது அந்த வேல்ஸ் இளவரசர்கிட்ட அந்த பையன் சொல்றான், நான் மன்னரை கொஞ்சம் போய் பார்க்கணும். அப்ப அவர் என்ன செய்கிறார்னா, அந்த வேல்ஸ் இளவரசர் அந்த பையனுடைய கையை பிடித்து கொண்டு அந்த அரண்மனைக்குள்ளாக நுழைகிறார். அங்குள்ளவர்கள்லாம் அவர்களுக்கு வழிவிடுகிறார்கள். அந்த மன்னரை என்ன செய்யறான், அந்த வேல்ஸ் இளவரசன் தன்னுடைய மகன், அந்த மன்னனுடைய மகன் வேல்ஸ் இளவரசன் தன்னுடைய தகப்பனிடத்திலே கூட்டிக் கொண்டு செல்லுகிறான். அப்பொழுது அங்கு அந்த சிறுவனும் அந்த குடும்பத்தாரும் மன்னனை கண்டு பேசி மகிழ்ந்து சந்தோஷமாக என்று சொல்லப்பட்டு, அதே போலதான் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விண்ணை விட்டு இந்த உலகத்திற்கு மண்ணிலே இறங்கி வந்தார். ஏன் வர வேண்டும்? உன்னதத்தின் தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாக என்று அவர் பிறந்த போது தேவதூதர்கள் அவரை துதித்து பாடினார்கள். மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது, சாஸ்திரிகளுக்கு அறிவிக்கப்பட்டது. ஆனாலும் கூட ஆண்டவர் இந்த உலகத்தில் சிலுவை மரணத்தின் மூலமாக என்று ஒரு மனிதன், ஆண்டவரே நான் பாவத்திலே விழுந்து போயிருக்கிறேன், என்னுடைய பாவங்களுக்காக நீர் சிலுவையிலே உம்முடைய ஜீவனை கொடுத்தீர் அல்லவா, உம்முடைய இரத்தத்தாலே என்னுடைய பாவங்களை கழுவும் என்று சொல்லி அறிக்கையிடும் போது உன்னுடைய பாவங்களை இயேசு மன்னிக்கிறார். அதற்காக தானே இவர் சிலுவை மரணம் வரைக்கும் கடன் செல்ல வேண்டியதாக இருந்தது. அதன் வழியாக தான் நான் என்ன செய்யப்படும், ரட்சிப்பு அடைய முடியும். ரட்சிக்கப்பட்டவர்கள் மாத்திரம்தான் பரலோகத்துக்கு செல்ல முடியும். வீடும் உற்றார் உறவினரும் கூடுவிட்டு ஆவி போனால் கூடவே உன்னோடு கூட வருவதில்லை. படிப்பு, பட்டம், பதவி, பொருள், பண ஆசை இவையெல்லாம் பரலோகம் கொண்டு போய் சேர்க்காது. ஒரு காலத்திலே ஆண்டவரை அறிந்திருந்தும் கூட சிறுவனாய் இருந்த காலத்திலே நான் உலக ரட்சகர் என்ற நடுநிலை பள்ளியிலே படிக்கக்கூடியவனாக காணப்பட்டேன். அன்று எனக்கு கிதியோன் வேதாகமம் புத்தகம் புதிய ஏற்பாடு கொடுக்கப்பட்டது. சிகப்பான அந்த அட்டை போடப்பட்டு இப்பொழுது ப்ளூ கலர்ல வருகிறது. 3வது படிக்கும் போது அதை பெற்றுக்கொண்ட நான் ரட்சிக்கப்பட்டது 30வது வயது. யோசித்து பாருங்க, 3வது வயதில் 3வது படிக்கின்ற வேளையில ஆண்டவருடைய வேத புத்தகம் என்னுடைய கரங்களிலே கிடைத்தது. என்னுடைய தாய் தகவல்மார்கள் இந்து மார்க்கத்தை சார்ந்தவர்கள், சடங்காச்சாரங்களில் ஈடுபடக்கூடியவர்கள், விக்கிரகாராதனையில் ஈடுபடக்கூடியவர்கள். ஆனாலும் கூட ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அயல்நாட்டு தெய்வம் என்றெல்லாம் சொல்லி ஆண்டவரை பழித்த நாட்கள் உண்டு. ஆண்டவரை சொல்லக்கூடியவர்கள் வந்தால் அவர்களை கல்லெறியக்கூடிய நிலைமையில நான் இருக்கக்கூடியவனாக இருந்தேன். ஆனாலும் கூட ஆண்டவர் என்னை 1993ஆம் வருஷத்துல என்னை ஆண்டவர் ரட்சித்தார். பிரியமானவர், இன்றைக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அவர்தான் பரலோகத்துக்கு போகக்கூடிய வழி, அவர்தான் நித்திய வாழ்வை கொடுக்கக்கூடியவர். அந்த வேல்ஸ் இளவரசன் அந்த தம்பியை தன்னுடைய மன்னனிடத்திலே கூட்டி கடந்து செல்வது போல என்ன செய்வார், ஒரு நாளிலே என்னை பரலோகத்துக்கு, என்னுடைய வாழ்வு முடியும் போது அவர் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்த்தார். பிதாவின் சமூகத்துல கர்த்தராக இயேசு கிறிஸ்து இருக்கக்கூடிய அந்த நித்திய இடத்துல, ஒளிமயமான தேசத்துல அவரோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் என்ன செய்வார், எனக்கு தந்திருக்கிறார். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? எத்தனை முறை ஆண்டோடைய சுவிசேஷத்தை கேட்டும் கூட இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டிருக்கிறவர்கள் உண்டு.
இன்றைக்கே ரட்சணிய நாள், இன்றைக்கே அனுகிரக நாள். அதை ஒருபோதும் நான் என்ன செய்யக்கூடாது, மறந்து விடக்கூடாது. இன்று இரவு தூங்கினால் நாளைக்கு காலையில் எழுந்திருப்போமா என்று சொல்லி நமக்கு தெரியாது. யோபு சொல்லுகிறார், மக கசப்பான தீர்ப்புகள் என் பேரில் எழுதப்பட்டிருக்கிறது. என்னுடைய சிறு வயதின் அக்கிரமங்களை என்ன செய்கிறேன், எனக்கு பலிக்க செய்கிறேன். என் கால்களை தொல்வழித்து போட்டு என் வழிகளெல்லாம் காவல் பண்ணுகிறேன். என்னுடைய காலடிகளில் அடையாளத்தை போடுகிறேன். அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், என்னுடைய சுவாசம் ஒழிகிறது, என்னுடைய நாட்கள் முடிகிறது, பிரேதக்குழி எனக்கு ஆயத்தமாயிருக்கிறது என்று சொன்னவர் அப்பர் சொல்றார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் பூமியின் மேல் கடைசி நாளிலே பூமியில் நிற்பார் என்பதை என்னுடைய கண்களால் அல்ல, என்னுடைய சொந்த கண்களாலே நான் காண்பேன் என்று அந்த யோபு சொல்லுகிறார். மரணம் என்றைக்கு வரும் என்று சொல்ல முடியாது பிரியமானவர்களே. அதை ஒருபோதும் நாம் என்ன செய்யக்கூடாது, அல்லல் தட்டிவிடக்கூடாது. இன்றைக்கு இந்த வார்த்தைகளை நாம் கேட்கின்றோம், இந்த காதுல வாங்க அடுத்த காதுல விட்டுவிடக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. அதை நம்முடைய இருதயத்திலே சிந்தித்து பார்த்து அதை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த வேண்டும். ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்வை அர்ப்பணிக்க வேண்டும். அதை ஒருபோதும் நாம் என்ன செய்யக்கூடாது நினைக்கிறோம். செய்திக்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 19 34 வரைக்கும் வாசிக்கலாம். ஒருவர் சத்தமாக வாசித்தால் நலமாயிருக்கும். அவர்களை அதிகாரிகளிடத்தில் ஒப்புவித்து, யூதர்களாகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி ரோமனாகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழுப்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்துப் போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அழைத்து அவர்கள் கால்களை தொழு மரத்திலே மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவரே, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். 34 வரைக்கும். மேலும் ராத்திரியில் அந்த நேரத்திலே தானே அவன் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாய் இருந்தான். 16ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமான காரியங்களை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. பவுல் பிரயாணப்படுகிற வேளையில ஆசியாவுக்கு அவர் பிரயாணப்படக்கூடிய ஒரு நோக்கத்தோடு அவர் கடன் செல்லக்கூடிய காரியங்களை பார்க்கிறோம். ஆனாலும் கூட பரிசுத்த ஆவியானவர் அவர்களை தடை பண்ணுகிறார். அப்பொழுது அவர் துரோவா என்ற ஒரு பட்டணத்தில் அவர் இருக்கின்ற போது ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். மக்கதோனியா தேசத்து ஒரு மனிதன் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும்
என்று சொல்லி அவனிடத்துல கேட்டுக்கொண்டதாக அவர் தரிசனம் காணுகிறார். உடனடியாக அவர் என்ன செய்கிறார்கள் என்றால், மக்கெதோனியா நாட்டில் உள்ள தலைமை கேபிட்டல் சிட்டி ஆஃப் பிலிப்பு பட்டணத்திற்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள், வருகிறார்கள். அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது எங்கு போனாலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவிக்க வேண்டும். அவருடைய எண்ணங்கள்லாம் அப்படிதான். மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய மனபாரம். அவர் பட்டணத்துல வெளியே என்ன செய்வார்கள், வெளியே போய் ஒரு ஆற்றின் அருகே கூட்டம் கூடுவார்கள். வழக்கமாக ஜெபம் பண்ணுவார்கள். அந்த இடத்துல ஜெபம் பண்ணுவார்கள். அதை வழக்கமாக கொண்டு இருக்கிறார்கள். ஒரு நாள் ஓய்வு நாளிலே அவர்கள் அமிதமாக அந்த ஆற்றின் ஓரமாக வழக்கமாய் கூடுகிற இடத்துல ஜெபம் பண்ணி கொண்டிருந்து கர்த்தருடைய வசனத்தை என்ன செய்கிறார்கள், போதிக்கிறார்கள், உபதேசிக்கிறார்கள். அங்கு பெண்கள் கூட்டங்கள் அதிகமாக இருந்தது. அப்பொழுது அந்த பெண்களிலே ஒருவள் தியாத்ரா ஓராளாம் மற்றும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் மற்றும் தேவனை வணங்கக்கூடியவளுமாக அவள் என்ன செய்யறான்னா, பவுல் சொல்லக்கூடியவர்களை கவனமாக கேட்கிறார். அவருடைய இருதயம் என்ன செய்து திறக்கப்படும். லிதியாவுடைய இருதயம் திறக்கப்படும். இரத்தாம்பரம் என்று சொல்வது நம்ம இந்த ஐஸ்வர்வான் அந்த லாசரு சம்பவத்தில் என்ன செய்கிறோம், நம்ம பார்க்குறோம். அங்கே அவர் இரத்தாம்பரமும் சம்பூர்ணமாய் வாழக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் கூட பிளாத்துவின் அந்த தேசாதிபதி பிளாத்துவின் அரண்மனையில் அவருடைய வஸ்திரங்களை கலற்றி சிவப்பான ஒரு அங்கே அவருக்கு உடுத்தினார்கள். தலையில முள்ளான கீடங்களை சூட்டினார்கள். கையிலே கோலை கொடுத்து யூதருடைய ராஜாவை வாழ்க என்று சொல்லி பரியாசம் பண்ணி அவரை அடித்தார்கள். அது செல்வந்தர்கள், பெரிய பணக்காரர்கள், அரசர்கள் உடுத்தக்கூடிய ஒரு ஆடை. அந்த ஆடையை செய்யக்கூடிய அந்த அவள் செல்வ சீமாட்டியாக இருந்தார் லிதியாள். அவருடைய இதயத்தை ஆண்டவர் செய்கிறாரு, திறந்தார். அவருடைய இதயத்தை ஆண்டவர் திறந்தார். இப்பொழுது கூட சொல்றார், இதோ வாசற்படியில் நின்று நான் தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனை என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். நம்முடைய இதய கதவை மூடி வைத்து கொண்டே இருக்குமானால், ஆண்டவருக்கு இடம் கொடுக்கவில்லை என்போமானால், நம்முடைய வாழ்க்கை பரிதாபத்துக்குரிய ஒரு வாழ்க்கையாக காணப்படும். கடைசியில நித்தியமாய் கொண்டு சேரக்கூடிய அந்த நரகத்திலே என்ன செய்வான், தள்ளப்படுவோம். நாம் இருதயத்தை திறந்த ஆண்டவருக்கு நாம் ஒப்பு கொடுத்தால் அந்த லிதியாளை போல, ஆண்டவரே நான் எவ்வளவோ தவறுகள் செய்திருக்கிறேன் அல்லவா, என்னுடைய பாவங்களை நீர் மன்னியும், உங்களுடைய இரத்தத்தினால என்னுடைய பாவங்களை கழுவும், நீர் எனக்காக சிலுவையிலே உங்களுடைய ஜீவனை கொடுத்தீர், மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டீர், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீர் என்று நீ விசுவாசிக்கும் போது அவர் உன் உள்ளத்திலே வருகிறார். அவர் இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவுகிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கும். சத்தியம் நமக்குள் இராது. நான் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயங்களை நீக்கி அவர் சுத்திகரிப்பதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7 - 9 வரைக்கும் போடப்பட்டிருக்கிறது. இருதயத்தை கடினப்படுத்தாது. என்றைக்குமே ஆண்டவர் தட்டிக்கொண்டே தான் இருக்கிறார். மகனே மகளே, நான் உன்னிடத்திலே பொன்னை கேட்கவில்லை, பொருளை கேட்கவில்லை, உன்னுடைய இதயத்தை எனக்கு தா, அது எனக்கு போதும். நான் உன் உள்ளத்திலே இருதயத்திலே நான் வாசம் செய்ய விரும்புகிறேன் என்று அவர் அவரோடு இருக்கிறார். அப்போ அவர் சொல்றா, என்னுடைய வீட்டில் நீங்க தங்கிக்குங்க என்று சொன்ன போது, நான் கர்த்தரை விசுவாசிக்கின்ற நீங்க விசுவாசித்தீங்களானால் என்னுடைய வீட்டில் நீங்க தங்கிக் கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். இது 12 - 15 வரைக்கும் போடப்பட்டிருக்கிறது. அப்படியே அவர்கள் அந்த வீட்டில் இருக்கின்ற நாட்களிலே
அவர்கள் வழக்கமாக ஜெபம் பண்ணக்கூடிய அந்த இடத்திற்கு போகிற வழியில ஒரு குறி சொல்லக்கூடிய பெண், அவள் என்ன செய்கிறார்னா, இந்த மனுஷர், அந்த வசனத்தை வாசிங்க, இந்த மனுஷர் 15வது வசனம் 15வது வசனம் வாசிங்க. இந்த மனுஷர் ரட்சிப்பின் வழியை அறிவிக்கக்கூடியவர்கள், உன்னதத்தின் தேவ பிள்ளைகள் என்று சொல்லி, உன்னதத்தின் தேவ பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். யார்? அந்த குறி சொல்லக்கூடிய பெண். இந்த மனுஷர் உன்னதனுடைய தேவனுடைய பிள்ளைகள். ரட்சிப்பின் வழியை நமக்கு என்ன செய்யறாரு? அறிவிக்கிறார்கள். அவன் உண்மையை தானே சொல்றா. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1:12 போடப்பட்டிருக்கிறது. அவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் ரட்சிப்பின் வழியை, நாம் உன்னதத்தின் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் ரட்சிப்பின் வழியை அறிவிக்கக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இது பல நாட்கள் நடந்து கொண்டே வருகிறது. பவுலுக்கு கோபம் வந்துருச்சு. சினக்கிறார், ரொம்ப கோபப்படுறார். அந்த பெண்ணை பார்த்து, குறி சொல்லக்கூடிய பெண்ணை பார்த்து சொல்லுகிறார், அசுத்தாவே இவளை விட்டு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இவளை விட்டு அகன்று போ என்று சொன்ன போது அந்த அசுத்தாவை என்ன செஞ்சிருச்சு? வெளியே போயிடுச்சு. ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருகிறது. இந்த குறி சொல்லக்கூடிய காரியங்களை நினைத்து பார்க்கும்போது அந்த வசனத்தை வாசித்தா நலம் என்று நான் நினைக்கிறேன். உபாகம் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 9லிருந்து 12 வரைக்கும் வாசிங்கள். உபாகம் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 9லிருந்து 12 வரைக்கும் வாசிங்கள். இந்த 13வது வசனத்துல, உன் தேவனாகிய கர்த்தருக்கு என்பதாக நீ உத்தமனாய் நடந்து கொண்டிரு என்று போடப்பட்டீங்க. நான் உன்னை கொண்டு போய் சேர்க்கும் தேசத்துல அவர்கள் அந்த ஜாதிகள் செய்கின்ற அருவருப்புகளின்படி நீ செய்யாதிருப்பாயாக. உன்னுடைய மகனையோ மகளையோ தீக்கடக்க பண்ணுவது, தீமிதி விழா என்று கொண்டாடுகிறார்களாவா? நாள் பார்க்கிறது, நாள் நட்சத்திரம் பார்க்கிறது. விசுவாசிகள், கர்த்தருடைய பிள்ளைகள் நாள் பார்க்கிறாங்க, ராகாலம் யமகண்டம் பார்க்கிறாங்க, நட்சத்திரம் பார்க்கிறாங்க, ஜோசியம் பார்க்கிறாங்க, அஞ்சனம் பார்க்கிறாங்க. இவன் போய் கேட்கிறான்ல, சவுல் கேட்கிறார்ல, அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீட்ட, செத்தவர்கிட்ட போய் குறி கேட்கிறான். ஒரு ஆளை எழுப்பு, சாமுவேலை எழுப்பு, என்னுடைய நிலைமை எப்படி ஆகண்டு எனக்கு சொல்லுன்னு சொல்லி அஞ்சனை பார்க்கக்கூடிய அந்த பெண்ணிடத்துல மாயவித்தைக்காரன், மந்திரவாதி, சூனியக்காரன், செத்தவர்களிடத்துல குறி கேட்கக்கூடிய நிலைமை, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நாள் பார்க்கறது, நட்சத்திரம் பார்க்கறது, யமகண்டம் பார்க்கறது, ராகாலம் பார்க்கறது, நல்ல நாளில் வச்சுக்கிறது. நல்ல நாள் செவ்வாய்க்கிழமை ஒரு சில ஆள் வேலைக்கு போக மாட்டான், தெரியுங்களா? செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை பீடம் பிடிச்ச நாளும். விசுவாசி நாள் பார்க்கக்கூடியது, குறி சொல்லக்கூடியது, அஞ்சனம் பார்க்கக்கூடியது, இந்த காரியங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். அஞ்சனக்காரனும் குறி சொல்லுகிறவனும் கொலை செய்யப்பட வேண்டும். லேவியர் 20, 26, 27 போடப்பட்டு அவர் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். அவர் ரத்தப்படி அவர்கள் மேல இருக்கும். சடங்காச்சாரங்களில, சடங்காச்சாரம், இந்துக்கள் மற்றவர்கள் செய்யக்கூடிய சடங்காச்சாரங்களில நாம் ஈடுபடக்கூடாது. மற்றவர்கள் செய்கிற மாதிரி நம்ம சடங்காச்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது.
நான் சிறுவனா இருக்க காலத்துல என்ன செய்வோம்னா, வீட்டுக்கு வெளியே போகும்போது ஒரு பூனை குறுக்க போயிடுச்சுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நீ பூனை குறுக்கா போயிடுச்சு, நீ கொஞ்ச நேரம் வீட்டுல இருந்து தண்ணி குடிச்சிட்டு வெளியே போப்பா அப்படின்னு. சகுனம் பார்க்கறது, குடுகுடுப்பக்காரன், சன்னதக்காரன், அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது பிரியமானவர்கள். இதை அவர்கள் சொன்ன உடனே அந்த அசுத்தாவை என்ன செஞ்சிருச்சு, அவங்க வீட்டுக்கு போன உடனே அங்க இருக்கக்கூடிய அந்த முதலாளிகள் என்ன செய்யறாங்கன்னா, நமக்கு வருமானம் போயிடுச்ச என்று சொல்லி பவுலையும் சீலாவை என்ன செய்யறாங்க, சந்தை வெளிக்கு கூட்டிட்டு போறாங்க. சந்தை வெளிக்கு கூட்டிட்டு போய் ஆபீசர்களுக்கு முன்னாடி நிப்பாட்டுறாங்க. ஆபீசர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அங்க சொல்றாங்க, அவங்க அந்த முதலாளிகள் சொல்றாங்க, நாம் செய்யக்கூடாத தகாத முறைமைகளை என்ன செய்யறாங்க, இவருக்கு நமக்கு போதிக்கிறாங்க. உடனே அங்க இருக்க ஜனங்களெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, கூடிட்டாங்க. ஒரு வார்த்தை போன உடனே ஜனங்களெல்லாம் அப்படியே கூடிட்டாங்க. கூடின உடனே 2 பேருக்கு என்ன செய்யறாங்க, செம்மாடி, சட்டையை கிழித்து, வஸ்திரங்களை கிழித்து, அதிகாரிகள் என்ன செய்யறாங்க, ஜெயிலட்டை கொண்டு போய் விடுறாங்க. சிறை அதிகாரிட்ட ஜெயிலட்ட. உடனே அவன் என்ன செய்யறான், அவர்களை உட்காவலர்களே அடைத்து ஜெயிலில் போட்டு அடைத்துட்டு காலை தொழுமரத்துல மாட்டி வைக்கணும். பார்த்துக்கணும் எவ்வளவு பரிதாபமான நிலம். யோசித்து பாருங்க. அவர்கள் நன்மை தானே செஞ்சாங்க. அந்த குறி சொல்லக்கூடிய பெண் வந்து என்ன செஞ்ச, அசுத்தாவை நீங்கினது, அவள் என்ன குணம் பெற்றாள், நல்லது தானே செஞ்சாங்க. ஆனாலும் கூட அவர்கள் என்ன செய்யறாங்க, பாடுகளை அந்த சிறையிலே அவர்கள் கால்கள் தொழுமரத்துல மாட்டப்பட்டு, அந்த சிறை அதிகாரி எவ்வளவு கடினம் உள்ளமா இருந்திருப்பான் பார்த்துக்கங்க. செம்மாடி அடித்திருப்பான். அப்பொழுதும் கூட அவர்கள் நடுராத்திரியிலே அந்த வசனத்தை வாசிக்கும் போது ஆச்சரியமா, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி துதித்து பாடினார்கள். காவலில் உள்ளவர்கள் அதை கேட்டார்கள். யோசித்து பாருங்க. உடம்பெல்லாம் இரத்த காயங்களோடு இருக்கிறாங்க. கால் தொழுமரத்துல மாட்டப்பட்டிருக்கு. கைகளில் 2 கைகளில் விலங்கு போடப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட அவர்கள் என்ன செஞ்சிருப்பார்கள், துதித்து பாடினாங்கன்னா அந்த சில பேர் அந்த விலங்கு இப்படி அந்த இதை தட்டுக்கிட்டே என்ன செஞ்சிருப்பாங்க, பாடிக்கொண்டே இருந்தார், துதித்து பாடினார். நாம் ஜெபம் பண்ணுகிறோமா? ஒரு நாளைக்கு எத்தனை நிமிஷம் ஜெபம் பண்றோம்? ஒரு 5 நிமிடம், 10 நிமிடம், அரை மணி நேரம், 1 மணி நேரம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று கொலசையில் போடப்பட்டு, நமக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி குறைந்து விடாமல் இருப்பதற்காக நாம் என்ன செய்யணும், உறவை, ஆண்டவருடைய உறவை நம்ம எப்பொழுதுமே புதுப்பித்துக்கிட்டே இருக்கணும். வேலை இருக்கு, அவ்வளவு வேலை இருக்கு, இவ்வளவு வேலை இருக்கு, ஆண்டவரை மறந்துடுறது. காலையில 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு ஒரு வசனத்தை வாசித்துட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு கிளம்பிடுவோம் நம்முடைய வேலைக்கு. அதுக்கு பிறகு ஆண்டவரை நினைக்கிறது, ஜெபம் பண்றது இல்லை. ஆண்டவருக்கு நமக்கும் உள்ள இடைவெளி எவ்வளவு தூரம் இருக்கிறது. இடைவிடாம ஜெபம் பண்ணுங்கன்னா சாத்தான் பலவிதமான காரியங்களை கொண்டு வருவான். இடைவெளி, ஆண்டவருக்கு நமக்கு இருக்கக்கூடிய இடைவெளி இப்படி. கடந்த வாரத்தில் நாம் கேட்டோம்ல, பேதுரு தூரமா போனாரு, யோவான் மார்பில் சாஞ்சுக்கிட்டு இருந்தாரு, நம்ம திராட்சை செடியும் கொடியும் போல இருக்கணும்லாம் நாம் கேட்டோம்ல. நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். அப்பொழுது அவர்கள் துதித்து பாடின போது பூமி அதிர்ந்தது. பார்த்துக்கங்க, ஜெபம் பண்ணாங்க, துதித்து பாடினாங்க. அங்குள்ள கைதிகள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாங்க. அப்ப பூமி அதிர்ந்தது. சிறைசாலையின் கதவு என்ன செஞ்சிச்சான், தானா திறந்துக்குச்சு. அங்க இருக்கக்கூடிய கைதிகளுடைய கையில் இருக்க கட்டுகள் எல்லாம் கலந்து போச்சு. எவ்வளவு ஆச்சரியம் பார்த்தீங்களா?
ஆண்டவர் சிலுவையில மரிக்கும் போது மகா சத்தத்தோடு ஜீவனை விட்டபோது தேவாலயத்தின் திரைச்சலை இரண்டாக கிழிந்தது, பூமி அதிர்ந்தது, கண்மலைகள் பிளந்தது, பரிசுத்தவான்கள் காணப்பட்டார்கள். அதை பார்த்து தான் என்ன செய்யறான் நூற்றுக்கு அதிபதி, இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று நான் அறிந்திருக்கிறேன். யோசித்து பாருங்க. அப்பொழுது அவன் என்ன செய்யறான்னா, அவன் தூங்கிட்டு இருக்கிறார், இந்த ஜெயில தூங்கிட்டு இருக்கிறார். நைட்ல நடுராத்திரில தூக்கம் வரும் யாருக்கும். தூங்கிட்டு இருக்கும் போது அந்த சிறை கதவுகள் திறந்து கட்டுகள்லாம் கலண்டு போன பிறகு அவன் என்ன செய்யறான்னா, எல்லாரும் கைதிகள்லாம் எல்லாம் வெளியே ஓடிட்டாங்கன்னு சொல்லிட்டு கத்தியை எடுத்து என்ன செய்யறான், கொலை செய்து கொள்ள பார்க்கறான். கொலை செய்து கொள்ள பார்க்கறான். அப்பொழுது அவர் என்ன செய்யறான்னா, அப்ப பவுல் சொல்றாரு பாருங்க, நாங்கெல்லாம் என்ன செய்யறோம், இங்கதான் இருக்கிறோம், உனக்கு ஒரு கெடுதியும் செய்து கொள்ளாத, உனக்கு ஒண்ணு செஞ்சுக்கலாத. அடித்து உதைத்து தொழுமரத்துல கால்களை மாட்டி வைத்த அந்த மனிதன் இப்ப என்ன செய்யறான், அப்ப அவர் பவுல் சொன்னதை கேட்கிறார், உனக்கு கெடுதி ஒண்ணு செஞ்சுக்காத, பட்டயத்தை எடுத்து போடு. உடனே அவன் என்ன செய்யறான்னா, தீபங்களை எடுத்துக்கொண்டு ஓடி நடுநடுங்கி 2 பேர் தலையில சாஸ்தாகமா விழுந்துட்டான். சீலாக்கு முன்னாடியும் பவுலுக்கு முன்னாடி. முதல்ல என்ன செய்யறாரு, காலில் தொழுமரத்தை மாட்டினாரு, அடித்தாரு, உதைத்தாரு. ஆனா இப்போ அவருடைய வாழ்க்கையை பாருங்க, நடுநடுங்கி அவர்களுக்கு முன்பதாக விழுந்து, ஆண்டவமாரே நான் ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு அந்த சிந்தை உங்களுக்கு இருக்கா? ஆண்டவமாரே நான் ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நான் கேட்கிறான் நடு ராத்திரியில. அப்ப அவர் சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லு. இந்த வார்த்தை தான் 1993 வருஷத்துல ஊழியர் அவர்கள் எனக்கு சொன்னார். நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கேனே, என் குடும்பமெல்லாம் ரட்சிக்கப்படலை, இந்துக்களா இருக்கிறாங்களே. அப்ப இந்த வார்த்தையை அவர் சொன்னது என்னுடைய வாழ்க்கையில ஞாபகத்துக்கு வருகிறது. இன்றைக்கு நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், குடும்பமாய் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் பேர பிள்ளைகள் இப்பொழுதுதான் பிறந்திருக்கிற அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். அவர்களுக்காக நாம் என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். அவரை விசுவாசி. ஆண்டவரே, எனக்காக உங்களுடைய ஜீவனை சிலுவையில ஒப்பு கொடுத்தீர் அல்லவா, உன்னுடைய இரத்தத்தினால் என்னுடைய பாவங்களை கழுவினை உம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லும் போது அவருடைய பிள்ளையாய் நீ மாறுவார். உடனடியாக அங்க என்ன செய்யறாங்க, நைட்டோட நைட்டாக கர்த்தருடைய வசனத்தை அங்கு போதிக்கிறாங்க. கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிறான். உடனே அவன் என்ன செய்யறான்னா, அவருடைய காயங்கள் எல்லாம் கழுவுறான். முதல்ல எப்படி செஞ்சான், அடித்தான், உதைத்தான். அவருடைய காயங்களை கழுவி அவருடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சாப்பாடு கொடுக்குறான். தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாக அவன் இருந்தான். பிரியமானவன், அவருடைய உள்ள எப்படி மாறிச்சு பார்த்தீங்களா? இன்றைக்கும் கடின உள்ளத்தோடு நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு கேட்கிறார், நான் ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆண்டவரை நம்பு. அவர் உனக்காக இந்த உலகத்தில் வந்தார், பல அற்புதங்களை அடையாளங்களை செய்தார். 5 மீன்களையும் 5 அப்பங்களை 2 மீன்களை கொண்டு 5000 பேரை போஷித்தார். மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். ஆனாலும் கூட உனக்காக இந்த கல்வாரி சிலுவையில தம்முடைய ஜீவனை கொடுத்தார். பிரியமானவர்களே, அவர் எவ்விதமாக பாடுபட்டு இருப்பார். அவருடைய சிலுவையில அவருடைய கரங்களும் கால்களும் ஆணிகளால் அடிக்கப்பட்டது. அவரை நியாயாசனத்துக்கு முன்பதாக நிற்கின்ற வேளையிலும் கூட முகத்திலே துப்பினார்கள், கன்னத்திலே அறைந்தார்கள், குத்தினார்கள், வஸ்திரங்களை கலற்றி சிவப்பான அங்கே உடுத்தினார்கள், கோலை கொடுத்து யூதருடைய ராஜா வாழ்க்கை சொல்லி அடித்தார்கள். கனத்த சிலுவையை தோளிலே அவர் சுமந்தவராக அந்த கொல்கதாவும் மலை வரைக்குமாக அவர் கடந்து சென்றார். பிரியமானவர்கள், அதை மறந்து விட வேண்டாம். 7 விதமான பாடுகள்,
ஏன் இந்த பாடுகள்? நீ ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதுமானது. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்று விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ரட்சிப்புண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். அவரை விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. ஆண்டவரை விசுவாசி. அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3 நாள் உயிரோடு இருந்தார். அவரை நான் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள என்னுடைய பாவங்களை அறிக்கையிடுகிறேன். அவர் உன் உள்ளத்திலே பாசம் உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை ஜெப வாழ்க்கை. ஆண்டவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த போது அதிகாலை வேளையிலே இருட்டோடு இருந்து ஜெபிக்கக்கூடியவராக காணப்பட்டார். சாயங்கால வேளையிலே ஜெபிக்கக்கூடியவராக காணப்பட்டார். முழுவதும் அவர் மலையின் மேலே இருந்து தனித்து ஜெபிக்கக்கூடியவராக இருந்தார். தானியேலுடைய வாழ்க்கையில 3 வேளை அவர் ஜெபிக்கக்கூடியவராக காணப்பட்டார். தேவாலயத்தில் 84 வயது உள்ள அன்னாள் என்ற ஒரு விதவை என்ன செய்கிறார்? இரவும் பகலும் உபவாசித்து தேவனை ஆராதித்து வந்தாள் என்று போடப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை எப்படி? ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையிலே அன்றைக்கு அவர்கள் ஜெபித்து துதித்து பாடின போது சிறை கதவுகள் திறந்தது. பேதுரு கூட என்ன செய்யறாங்க? சிறையில அடைச்சு போடுறாங்க. அவரை கொலை செய்ய ஏறோது திட்டமிடுகிறான். ஆனால் அவன் திட்டமிடுவதற்கு முன்னர் நாளே தேவதூதன் என்ன செய்யறான்? அவனை பேதுருவை அழைத்து கொண்டு போகிறான். அப்போஸ்தலர்கள் அப்படிதான் 5ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும்போது அப்போஸ்தலர்களை ராத்திரியிலே கர்த்தருடைய தூதன் அவர்களை அழைத்து செல்லக்கூடிய காரியங்களை பார்க்க உடனடியாக அந்த மனிதன் சிறை அதிகாரி ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டான். இன்றைக்கு எத்தனையோ திருச்சபைகள் இருக்கின்றன உலகம் எங்கும். ஒரு 2 வாரம் வருவாங்க, 3 வாரம் வருவாங்க. பார்த்த உடனே என்ன செஞ்சிருவாங்க? தண்ணியில முக்கிய எடுத்துருவாங்க, ஞானஸ்நானம் கொடுத்துருவாங்க. அடுத்த வாரம் பார்த்தா அந்த மனுஷன் சபைக்கு வரமாட்டான். அப்படிப்பட்ட நிலைமை அல்ல. என்றைக்கு ஆண்டவர் இயேசுவே முழு இருதயத்தோடு ஆண்டவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டாயோ அன்றைக்கே ஆண்டவர் என்ன செய்தார்? பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு இருக்கிறார், வந்து விடுகிறார். அவர் சகல சத்தியத்துக்குள்ள நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். அதுக்கு பின்பதாக அவர் ரட்சிக்கப்பட்ட பின்பதாக நாம் என்ன செய்யணும்? ஞானஸ்நானம் பெற்று சபையில என்ன செய்யணும்? நிலைத்து வாழக்கூடியவராக இருக்கும். ஏதோ என்னுடைய அப்பா சொல்லிட்டாரு, அம்மா சொல்லிட்டாங்களே, என் வீட்டில் இந்த பையன்தான் ஞானஸ்நானம் எடுக்கல, அப்படின்லாம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை என்றைக்கு நீ உள்ளத்துல ஏற்றுக்கொண்டாயோ அன்றைக்கே நீ என்ன செய்? ஆண்டவர் உள்ளத்துல வருவார். உம்முடைய பிள்ளை அவருடைய பிள்ளையாய் நீ மாறுவாய். உடனடியாக ஞானஸ்நானம் எடுத்து திருச்சபையில நீ பங்கு பெறக்கூடியவனாக இருக்கு. அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும் பார்த்தீங்களா? சிறை அதிகாரியுடைய வாழ்க்கையில, லிதியாவுடைய வாழ்க்கையில பாருங்க. அவருடைய இதயத்தை திறந்த பின் அவர் செல்வ சீமாட்டி தான். அவருடைய இருதயம் திறக்கப்பட்ட பின்பதாக அவருடைய வீட்டில் என்ன செய்யறது? பிலிப்பு சபை இருக்கக்கூடியதாக காணப்படுகிறது. அந்த குறி சொல்லக்கூடிய பெண் அசுத்தாவை நீங்கின பின்பதாக அவர் விடுதலை பெற்றார். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த போது அசுத்தாவிகள் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி என்ன செய்து அநேகரை விட்டு விலகி ஓடுது. லெகியோர் பிசாசு பிடித்து சொல்றான் பார்த்தீங்களா? இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனை எமக்கு உமக்கு என்ன அப்படின்னு கேட்கிறாங்கல்ல. அசுத்த ஆவிகள் தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவுக்கு நடுங்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்கள இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு தீர்மானத்தை எடுங்க. அன்றைக்கு சிறை அதிகாரியை போல கல்மணம் படித்த அந்த சிறை அதிகாரி அவன் ஒரு வார்த்தை தான் சொல்றார், கெடுதி உனக்கு ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்க எல்லாரும் இங்க தான் இருக்கோம், கேள்வி கேளுங்க, நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாளர் ரட்சிக்கப்படுவீர். அதை மறந்து விட வேண்டும். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாடுகிற போதிக்கிறார்.
கணேசனாகிய மீறுதல் நிமித்தம் காயப்பட்டு கணேச நிமித்தம் அக்கிரமங்களுக்காய் நொறுக்கப்பட்டார். அவருக்கு கணேச நிமித்தம் அவர் சமாளித்து விட்டும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தலைமுறை உங்க பேரை போட்டுக்கணும். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். சிந்தித்து பாருங்கள், செயல்படுங்கள். ஆண்டவருக்கு உங்கள் இதயத்தை ஒப்புக் கொடுங்கள். பாவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவில் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவில் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்று மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு உன் மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்களுக்காய் அவர் நொறுக்கப்பட்டார். உன் மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்களுக்காய் அவர் நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடிகள் பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்று மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. தேவனுடைய நாமம் என்றும் 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 முழுமை பெறுவதாக. ஆமென். நல்ல ஒரு செய்தியை உதவி செய்தாங்க. இப்போ இந்த கூட்டத்துக்கு என்ன சொல்லிப்போம். எங்களை நேசிக்கிற நம்பிக்கையாகவே தன்மையான ஒரு இரவு வேலைக்காக சொல்லி என்னுடைய சமூகத்தின் பங்குபடியான ஒரு உரிமையை கொண்டிருக்க அதுக்கான அந்த பாடல்களை பாட முடியாத